வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நக்கலைட்ஸ் சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். பேக் டு ஸ்கூல் சீசன் 2 தான் பார்க்க போறோம். எபிசோட் 5 பார்க்க போறோம். ஏற்கனவே 4 எபிசோட் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ பார்க்கலாமா? யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு மொத்த கிளாஸும் போய் பிரின்சிபல் ரூம்ல நிக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். ஆனா மொத்த கிளாஸும் பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் வாங்குவோமே தவிர அந்த ஒத்த ஆளை மட்டும் பிரின்சிபல் கிட்ட போட்டு விட மாட்டோம்ட்டு ஒரு பிரின்சிபலோட நிக்கிற ரூம் தான் பிரின்சிபல் ரூம். எல்லாரும் இருக்காங்க. மேடம் எவ்வளவோ டாலரேட் பண்ணிட்டோம் மேடம். சச் an indisciplined class. இவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கட்ஸ் மேம். மேடம் பேரண்ட்ஸ் கூட்டு பார்த்தாச்சுங்க. ஆர்ட்ஸ் குரூப் மாத்தோன்னு சொல்லியாச்சுங்க. அடங்குற மாதிரி தெரியலீங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகணுங்க மேடம். சும்மா எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க சொன்னீங்கன்னா தானே அதுக்கு தகுந்த மாதிரி எதனா பனிஷ்மெண்ட் தர முடியும். மேடம் பிஹேவ் யுவர் செல்ஃப். நீங்க தான் கிளாஸ் டீச்சர், நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு நான் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன் மேம். பூட்டி இருக்கு. கவி கவி மிஸ் which class is going on? மிஸ் மேக்ஸ் பீரியட் மிஸ். Why door is closed? மிஸ் டிஸ்டர்பன்ஸ் மிஸ். Okay, still class not over? மிஸ் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் மிஸ். Shall I tell you miss? No. Okay, I'll wait. புரியா ஃபுல்லா கதை உடச்சிட்டா சொல்லிருப்பாங்க. ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஐயோ, இப்படிலாம் நாம் பண்ணது இல்லப்போ. Miss, Still class not over? miss, he is saying this is the last time miss. Sorry sir, I will listen sir. Sir, I didn't talk sir, just see out sir. மேக்ஸ் வேறே வந்துருவாரோ? அதான் நடக்க போகுது. Kavi, Miss, I'll wait in staff room. Call me once class gets over, okay? okay miss, confirm miss. நடப்பாதீங்க, எங்க வரப்போறாரோ? கட்டுங்க, அப்படிதான் மாட்டுவீங்க. வந்துட்டார்ல. என்ன பண்றீங்க? நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் வந்தா? ஏன் மேடம் நானே இப்பதான் வீட்ல இருந்து வரேன். நான் இங்க கிளாஸ் இருக்கேன். Idiots. தைரியம் தான். Please start from there. அட பாத்து ஆடிட்டா. வெளில வா. சச்சி. எல்லாரும் Where are you laughing? Tell me, is any drama going here? Then சொல்றீங்களா டீச்சர் கொடுக்கட்டா? மிஸ் Come on. Nothing he only told us. What? பிடி சார் பாடத்தை வச்சு ஒரு வாரம் ஆச்சு மிஸ். ஐயோ, Cool down. மேடம் இது வெறும் சாம்பிள் தான் மேடம். இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா மேடம்? சும்மா அசம்பிளிக்கே போயிருக்கலாம்டா. போய் பீடி சார் குத்துவாங்க இருக்கா? இவன் பாரு ஐடி கார்டு போடல. அவன் சேவே பண்ணல. டேய் சேவ் பண்ணிருக்கேன்டா. அவெல்லாம் பார்த்தால அடிப்பாங்கடா. நான் பெல்ட் போடல. டேய் இங்க பாருடா போட்டுக்க மாட்டேன் எங்க அப்பா பெல்ட். இது மட்டும் அவன் அடிக்க மாட்டாரா? போடா டேய். டேய் கேட்டா கவுச் போட்டான்னு சொல்லிரோடா அந்த பெல்ட். கரெக்ட்டா வந்து போட்டு வந்திருக்க. நீ ஏன்டா எங்க கூட வந்த? டேய் தெரியலடா. நான் சொல்லிட்டேன்டா. சசிதா டைட் போட்டுன்னு சொல்லி கூப்பிட்டா. இதுவா மிஸ் லூஸ் பைட்டிங்க. டேய் அசெம்பிளி முடிஞ்ச எல்லாரும் கிளாஸுக்கு போறோம்டி. நம்ம கிளாஸ்ல இருக்கோம்டா. டேய் ஆமாடா இல்ல மாட்டிக்குவோம்டா. சரி நான் போய் பாத்து வந்துறேன். நான் பாட்டு பாத்து சொல்றேன். ஐயோ. டேய் சார் வரடா. சார். ஐயோ, ரெஸ்ட் ரூம் தாராங்களோ? ஆமா மாட்டினீங்க.
கை தெரியுது. கையை உள்ள கொண்டு வா. அது அந்த சைடாவது போயிருக்கலாம்ல. அதான் பேசுவாங்க. ஏய் ஐயா என்ன அவசரம் அது இந்த பக்கம் இல்லையே. ஐயா போச்சு. போட்டு நல்ல பேர் வாங்கிருந்தா சங்கீதே. அட பாவிகளா. கூட்டி விட்டுட்டாரு. அட பாவிகளா. நம்பி 2 பீரியட் மேடம் பாத்ரூம்குள்ளே. நல்ல வேளை மனோஜ் சார் வந்தனால தப்பிச்சேன். இல்லாட்டி நெக்ஸ்ட் மேம் நான் சொல்றேன் மேம். எனக்கு நடந்ததுக்கு ஏன் சிரிக்கிறாங்க? கமிங் சார். எஸ் சார் ஒரு கிளாஸ் வரீங்க சார். கிளாஸுக்கா? சார் லஞ்ச் ஹவர்ல இருக்குப்பா. சார் கிளாஸ்ல கேக் வெட்டுறோம். கேக்கா? எஸ் சார். எதுக்கு சார்? டுடே இவரை மட்டும் கூப்பிடுறாரு. செலிப்ரேஷன். அவங்களாம் வேண்டாமா சார்? அவங்களாம் வேணாம் சார். நீ வந்தா அது கரெக்டா இருக்கும் சார். சரி போப்பா, நான் வரேன். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கேக் வெட்ட கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா என்ன கேக் பாது? சார் இட்ஸ் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் சார். யூ ஆல் புட் மணி அண்ட் brought it sir. Yes sir. நைஸ் நைஸ். கிவ் ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. 13 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் வர மாதிரி சமமா வெட்டுங்க. டேய் 13 பேருக்கு வெட்டுங்க அவ்வளவுதானே? கேளா. ஓ ஆஹா அளக்குறாங்க. ஓ மேக்ஸ்ல. நல்லாதான் போயிட்டு இருக்கு. கேக் வெட்ட தான் கூட்டு வந்தாரா வேற? சரி சம்மா வெட்டிட்டாங்க. 13 பீஸ் கரெக்ட்டா தான் வெட்டினேன். ஆமா சார். யாரோ பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க போல இருக்கு. பாரு. நீங்க எடுத்தீங்களா? இல்ல சார். கிளாஸ் சென்டே 13 தான் சார். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்தீங்க. அப்ப இந்த பங்குல என்ன சேர்க்கலையா? சார் நோ சார். கேக் வெட்ட தான் சார் கூப்பிட்டோம். கேக் வெட்ட கூப்பிட்டீங்களா? சார் கிளாஸ்ல 13 பேருங்க சார். எப்படி 13 பீஸ் வெட்டறதே முடிச்சிட்டாங்களா? ஆர்த்தி தான் சார் ஐடியா கொடுத்தா. இன்னைக்கு மேக்ஸ் பை சார்ட் கிளாஸ் சூப்பரா எடுத்தாரு. அவரோட கொடுத்தா ஆட பாவிகளா. ஆவோ ஒரு கேக்க கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. கேக் சாப்பிட கூப்பிட்டோம். ஏண்டா சார் சாப்பிட கேக்காடா. சார் போட்ட கேக் நீங்க ஸ்டாஃப் ரூம் அந்த மாதிரி இருக்குடா. அவர் யார் எஃபோர்ட் போட்ட ஆளு? சார் கேக் சாப்பிடுறீங்களா சார்? சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒண்ணு இல்ல. சார் வானஸ்டே. அப்போ உங்களை சாப்பிட கூப்பிடல. மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. அட பாவி. மேடம் எனக்கு ஒண்ணு பெர்மிஷன் கொடுங்க. நான் கேக் சாப்பிட போறேன். என்ன சார் சொல்றீங்க? கேக் சாப்பிடுறாங்க. நான் கேக் சாப்பிடணும். ஆசை வந்துருச்சா? ஐயோ இது என் மான பிரச்சனை மேடம். வேணா வரணும் உங்களுக்கு கேக் வாங்கிட்டு வரேன். ஆமா நான் வரேன். இதுக்காக தான் எனக்கு பெர்மிஷன் கேட்டீங்களா? எஸ் மேம். It was such a humiliation. ப்ளீஸ் கொடுத்துட்டு சார் இது கூட போறீங்க. ஆனா சார் நீங்க சொல்லுங்க.
இந்த கிளாஸ் கட் எடுத்ததா? எனக்கு என்ன பண்ணாங்க அவனுங்களே சொல்லுவானுங்க மேடம். அதான் நினைக்கிறேன். சொல்லுங்க. எப்படி அப்படி என்ன மேன் பண்ணீங்க? மேடம் அன்னைக்கு புதுசா இது வேறயா அப்போ? சார் குட் மார்னிங் சார். ஏய் சார் யோ என்னடா பின்னாடி என்னடா கிறுக்கி வச்சிருக்க? சார் வாட் சார்? வாட் சார்? நல்லா பாரு, திரும்பி பாரு. ஸ்கூல் யூனிஃபார்மா என்னது இது? பிளே கிரவுண்டா? எவனா கிறுக்கி வச்சது? எவன் கிறுக்கி வச்சது? சோனோவா? சார் வா கிளாஸுக்கு வா. ஐயோ எவனா முன்னாடி கிறுக்கி வச்சது? Who's criminal is back? ஐயோ யார நிலையில இருந்தியா? போய் பாரு. ஐயோ, பாவம். ஏன்னா 12th வந்துட்டீங்க, இன்னும் எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ் மாதிரியா விளையாண்டு இருப்பீங்க. படிங்கடா. என்ன அடிச்சுட்டு போறாரு? இவரெல்லாம் ரிட்டையர் ஆக மாட்டாராடா? டேய் இவர் ரிட்டர்ன்லாம் ஆக மாட்டாரா? ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சொல்லிட்டா. இப்படி தான் எங்க அண்ணன் ஸ்கூல். டேய் போடா. எங்க அண்ணன் ஸ்கூல்ல இப்படி தான் ஒரு சாரு நம்ம கெமிஸ்ட்ரி சார் மாதிரியே எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் கூட வெள்ளு போறாங்களா. ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிச்சுட்டு போது அந்த ஸ்டூடெண்ட் சட்டார ஸ்பாட்லயே மயக்கம் போட்டு வந்துட்டானாமா. உடனே பிரின்சிபல் மேடம் அன்னைக்கு சாயந்தரமே அந்த சாரை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ உண்மை நடந்தது அது. சூப்பரா கவி. அப்படி ஒரு கண்ணு 60 கிரேட் சாரோட தான் என்ன பண்ற? வாண்டடா பேசி அவரை செம்ம டென்ஷன் பண்ணி விட்டு. டேய் நீ நல்ல வம்பிடுடா. இவரு அவர் கோவப்படுற வரைக்கும் எதிர்த்து பேசு. அவர் கண்டிப்பா ஒரு கட்டத்துல கோவப்படுவாரு. நல்லா கோவப்படுறீங்க. நீ நல்லா எதிர்த்து பேசினா ஓங்கிற அப்ப போய் நீ மயக்கம் போட்டு வந்துரு. நான் போய் தூக்குறமா தூக்கிட்டு வெளில ஓடிடுறோம். உடனே எனக்கு அவர் டிஸ்மிஸ் தான். டேய் அவர் என்ன பேசுறாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நீ பேசுற. அது கோவப்படுவார் அவரு. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. டேய் உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு. ஐயோ என்னடி கொஞ்சம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. இன்ட்ரோல பிராக்டிஸ் பண்ணி இப்படியே போச்சு. போச்சு. என்னமோ ஆக போகுது. எதிகல பாக்கலையோ? பாத்துட்டாரு. அசைன்மென்ட் முடிக்க சொன்னாங்க, முடிச்சாச்சா? Yes, sir. No sir, didn't complete. ஐயோ ஐயோ என்னமோ ஒன்னும் சொல்ல ஒண்ணும் மாட்டேங்கிறாங்க. சொல்லலையே. முடிக்காதவங்களும் சேர்த்து முடிச்சிருங்க. Now take your chemistry book. ஓகே சார். Chemistry book கொண்டு வாங்க சார். Tuesday டைம் டேபிள் படி எடுத்துட்டு வந்திருக்கேன். Physics book தான் இருக்கு. வேணும்னா physics எடுங்க. ஐயோ. என்ன ஓகே சார் இது கவி. ஓகே அவங்க கூட ஷேர் பண்ணிக்க. அனிஷ் give your chemistry book. ஒரு காதுல வாங்கிட்டாரா இவங்க பேசுனது? தெரியலையே. ஏன் எல்லாரும் சீரியஸா பாக்குறீங்க? சார் என்ன விஷயம்? நதிங் சார். நதிங் சார். சொல்லுங்க பரவாயில்ல என்ன? No, sir. நீங்களா என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். மனோஜ் சாரோட ஜோக்ஸ் கரெக்ட்டா? ரொம்ப நல்ல ஜோக். புக்கா முடிவீங்க. ஃபுல் ஜாலி தான். கம் ஆன். இது ஒரு புது ஜோக்கு. இதுவரை யார்ட்டையும் சொன்னது இல்ல. இப்ப சொல்றேன். ஓகே? மாமர சருகு 5 கிராம், பனமர சருகு 8 கிராம், வேப்பமர சருகு ஒரு 5 கிராம். எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? Sir, மொத்தம் 18 கிராம் வரும் சார். சார் ஒரு 56 குப்பையா? குப்பை வரும். வேற வேற அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி பாருங்க. அவுட் ஆஃப் குப்பை பாக்ஸ். வரும். மைனஸ் பண்ண 13 கிராம் வரும் சார். சரி வேற வேற கம் ஆன். சார் எங்களுக்கு தெரியல சார். நீங்களே சொல்லுங்க சார். தெரியலையா? யாருக்குமே தெரியலையா? எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது தெரியுமா? குப்பை வரும். ஐயோ சிரிக்க மாட்டோம். ஓகே ஓகே நானே யோசிச்சேன். ஏன் ஆர்ட்ஸ் குரூப்ல மட்டும் ஸ்டூடண்ட்ஸும் டீச்சர்ஸும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க? ஸ்டாஃப் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க சார். இல்ல வேற
ஒர்க் பசங்க சார் சாப்பிட்டு பண்ணுவாங்க சார். அந்த கிளாஸ் பாய்ஸ் ரொம்ப நாட்டி சார். ஏன் தெரியலையே. ஏன் சார் சண்டை போடுறாங்க? தெரியலையா? நோ சார். ஏன் ஐயா அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இல்ல. கெமிஸ்ட்ரி இல்ல. கெமிஸ்ட்ரி இல்லையா? ஓஹோ உண்மையாவே சிரிக்கிறாங்களா இல்ல? இருக்கிற சும்மா நீங்க என்ன கூட அடிங்க ஆனா ஜோக் அடிக்காதீங்க. ஏன்டா? ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் மொக்க ஜோக் சார். ஏன் ஜோக்கு மொக்க ஜோக்கு? ஏன்டா ஃபுல் இவ்வளவு நேரம் சிரிச்சிருக்காங்களா? அவங்கள என்ன லூசா? அவங்க எல்லாம் சிரிக்கல சார், சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இல்லன்னா நீங்க முன்னாடி கூட வச்சு அடி அடிப்பீங்களே. ஸ்டூடண்ட்ஸ் அப்ப இவ்வளவு நேரம் சிரிச்சதெல்லாம் சும்மாவா? நிஜமா சிரிக்கலையா நீங்க? அப்ப இவ்வளவு நேரம் எல்லாரும் என்ன சீட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஸ்ரீஜா நீ கூட விழுந்து சிரிச்சியம்மா? அப்ப அந்த ஐஸ்பிரேயர் ஜோக் அது நல்லா இருக்குமே, அது செம காமெடியா இருக்கும்ல. இல்ல சார் அதுவும் மொக்கதான். அது மட்டும் இல்ல, நீங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இப்படி வந்து பாண்ட் ஆர்கானிக் பாண்ட் அப்படிங்களே, அதுவும் மொக்கதான் சார். சார் நீங்க எங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்க வந்த மனோ சார் இல்ல, மொக்க ஜோக் போட வந்த மனோ சார். என் ஜோக்க மட்டும் மொக்கன்னு சொல்லலாம் நிரோத். அப்படிதான் சார் சொல்லுவேன். மொக்க ஜோக் பண்ணுவோம் சார், மொக்க ஜோக் பண்ணுவோம் சார், மொக்க ஜோக் பண்ணுவோம் சார், மொக்க ஜோக் பண்ணுவோம் சார். நம்ம போட்டோ ஸ்கெட்ச்ல மாட்டது ஐயோ அட ஐயோ ஜோக்கே முக கம்பெனில எத்தனை பேத்த சிரிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? நீ உனக்கு எனக்கு பேச்சல நல்ல பிரின்சிபல் ரூம். சார் அடிக்கிறதா சார் உங்க ஹாபிட். அதையே சார் மாத்துறீங்க. ஏய் நீலாம் உன்னை நான் அடிக்க மாட்டேன்டா. உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன். ஆனா பிரின்சிபல் சார் இங்கே வச்சு அடிச்சு விடுங்க சார். இங்க பாரு நான் உனக்கு டீச்சர் இல்ல, நீ எனக்கு ஸ்டூடண்ட் இல்ல. வா நீ அங்க வா நீ. சார் இங்கே வச்சு அடிச்சிடுங்க சார். அப்பதான் சார் பிளான் சக்சஸ் ஆகும். பிளானா? பிளான் ஐயோ போச்சு. சொல்றா. சார் நீங்க என்ன அடிப்பீங்க, நான் மயக்கம் போட்டு விடுவேன், நீங்க டிஸ்மிஸ் ஆயிடுவீங்க சார். டிஸ்மிஸ் பண்றோம். எவன்டா அந்த பிளான் போடுறது? மாட்டீங்க. அரே சசி சாரி சார். சார் இது எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார். நிச்சயமா பண்ணிருப்பான். இந்த சசி இருக்கானே நிச்சயமா பண்ணிருப்பான். யார் சசி? அது பிடி மாஸ். கரெக்ட். ஜஸ்ட் மிஸ் மேம். நீங்க பிளான் பண்ணி மட்டும் நான் வந்திருந்தா இந்நேரம் இந்த ஸ்கூல்லயே நான் இருந்திருக்க மாட்டேன். சார் பாடத்துலதான் கோட்டை விடுறீங்க. ஒரு சிறிய சதி திட்டம் அவரை பிடிக்காதுல்ல. எங்க சைடுல என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துட்டோம் மேம். Now we have to tell us the remedy ma'am. Let's hold the hall tickets. ஐயோ ரெண்டு பேரை தவிர இந்த கிளாஸ்ல யாரு பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்ல. ஐயோ. எக்ஸாம் எழுத விட்டா ஸ்கூலுக்கு தான் கட்ட பேரு. சென்டம் ரிசல்ட் போயிடும். We cannot take the risk. Let them write the exam in September. It's my final decision. Now go to your class. Don't stand in the class. Get lost. ஐயோ என்ன மேடம் சடனா ஹால் டிக்கெட் ஹோல்ட் பண்ணி இருக்கீங்க? ஹால் டிக்கெட் கொடுத்தாட்டி எக்ஸாம் எழுத முடியாத பயத்துல ஒவ்வொருத்தரும் டிசிப்ளின் நடந்துப்பாங்க பாருங்க. ஏன் ஒரு மாசத்துல பப்ளிக் நமக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. காடா பாடிடா. ஆறு மாசம் ஓகேவா? ஓகே நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த அளவுக்கு செட்டப் பண்ணிலாம் பண்ணது கிடையாது. அந்த கிளாஸ் ரூம் பூட்டி வச்சிருக்காமலாம் நாங்கெல்லாம் பண்ணது இல்ல.
இந்த மாதிரி நடிக்கிறது பிளான்லாம் இது பண்ணியிருக்கோம் நாங்க. அடுத்த பீரியட் வந்து மேக்ஸ் சார் தான் வரான்னு சொல்லி நிறைய பேர், அதாவது ரெண்டு இது பேரு இங்கிலீஷும் மேக்ஸ் சாரும், அதாவது அடுத்த பிடி பீரியட் இருந்துச்சுன்னா நான் வரேன்னு சொல்லிடுறது. மேக்ஸ் சார் கேட்டாருன்னா அது இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லிட வேண்டியது, இங்கிலீஷ் சார் கேட்டா அது மேக்ஸ் பீரியட்னு சொல்லிட வேண்டியது. இப்படி சொல்லி பிடிலாம் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம். அது ஒரு பிரச்சனையாகி பிடியே தூக்கிட்டாங்க. அதனால இருந்து அப்பதான் நினைச்சுக்கிட்டோம், ஐயோ ஏமாத்தாம இருந்திருக்கோம். இல்ல நாங்க கெஞ்சோம், ஐயோ பிடிக்கு விடுங்க ப்ளீஸ் சார் அதான் அப்படின்னு. ஏமாத்தி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய வாட்டி அவங்க ஸ்டாஃப் வர மாட்டாங்க, என்ன பண்ணிடுவோம் நாங்களே பிடின்னு முடிவு பண்ணி போய் பிடி சார் இது பிடி பீரியட்னு சொல்லி கூப்பிட்டு வந்து போயிடுறது. இந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்லப்பா. 10th 11th அப்பதான் போயிடலாம், 12th எல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனா சொல்லுவாங்க உங்கள மாதிரி ஒரு ஒஸ்ட் கிளாஸ் நான் அது பார்த்தது இல்ல. எல்லாருக்கிட்டயுமே சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் பேட்ச்லயும் அதான் சொல்லுவாங்க. சொல்லி நான் பார்த்த பேட்ச்லே இதான் உருப்படாத பேட்ச்னே சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா எல்லாரையும் தான் திட்டிருக்காங்க, ஆமா. எங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.